வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹையர் ஆர்ட்ஸ் ரூஃப். நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது ஆந்திராவில் நெல்லூர் அப்படிங்கிற இடத்துல போர்ட் ரோடு அப்படிங்கிற பிளேஸில் வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் வெரைட்டியான ஒர்க்கு. எப்படின்னா, இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக மாட்டு சாணி, மண், இந்த மாட்டுக்கு போகிற புல், அதை வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சிமெண்ட்டுங்கிறது செவுத்தில் யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? நார்மல், அது நம்ம நாட்டில் கிடைக்க நார்மல் பிரிக்கு, கிளே பிரிக் இல்லையா, கிளே பிரிக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டரிங் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஃபுல்லாக மாட்டு சாணி, மண்ணை மிக்ஸ் பண்ணி தான் பிளாஸ்டரிங் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எப்படின்னா அந்த பில்டிங்கில் வந்து லோடு கொடுக்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, பில்டிங்க்கு வெளியே நம்ம குழிப்பறித்து பில்லர் போட்டு செப்பரேட்டாக ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த ரூஃபோட வெயிட் எந்த காரணத்துக்கு கொண்டு அந்த பில்டிங்குள்ளே வராது. ஓகேங்களா? ஸோ பில்டிங் செப்பரேட்டாக ஃப்ரீயாக நிற்கும். நம்ம ரூஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில்லரில் தான் தாங்கி நிற்கும். ஸோ அப்படி தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே சாணி, மண், இந்த புல், அப்புறம் நார்மல் கிடைக்கிற கிளே பிரிக்கு, இதை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ். ஸோ கிளைண்ட் ரொம்ப விரும்பி தான் இது கட்டியிருக்காங்க. ஸோ எல்லா பக்கம் நார்மலாக ஸ்லாபு, சிமெண்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி கட்டுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்னால வந்துட்டு அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து டபுள் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கீழே பூவோடுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அடிச்சிருக்கோம், மேல் ரோடுக்கு வேறு ஸ்ட்ரக்சர் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு பார்த்துக்கலாம். இது இன்டீரியரில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டி கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் சீலிங் போட்டு அதே மாதிரி ஹெவியாக ட்ரெஸ் எல்லாம் பின்னி கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்துக்கோங்க. இதை நான் சொன்னது மாட்டு சாணி இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதை இது பார்த்தாலே தெரியும். சின்ன சின்ன அந்த புல்லோடதெல்லாம் சின்ன சின்னதாக தெரியும், தூளாக தெரியும் உங்களுக்கு. இது நமக்கு டோட்டலாக வந்துட்டு நம்ம ரூஃப் ஏரியா மட்டும் ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் வருது. அப்புறம் சீலிங் வந்துட்டு நமக்கு செப்பரேட்டாக ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி சீலிங் ஏரியாவும் வருது. இதில் உள்பக்கம் காட்டிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை ஹால், அதோட சீலிங் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அடிச்சுட்டு தான் நம்ம சீலிங் போட்டிருக்கோம். செப்பரேட்டாக ஒரு ட்ரப்பிசோடல் ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் அடிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது உள்ள பெட்ரூம், இது பெட்ரூமு. ஸோ பெட்ரூமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பெட்ரூமில் எப்படி பண்ணியிருக்கோன்னா, பெட்ரூம்லேயும் நம்ம ட்ரப்பிசோடல் மாதிரி ஸ்ட்ரக்சர் அடித்து செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, உங்களுக்கு ஹீட்டு வந்து சுத்தமாக வராது கீழே. ஸோ டபுள் ஸ்ட்ரக்சருங்கிற போது ஹீட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஹீட்டு சுத்தமாக வராது உங்களுக்கு. உள்ளே வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே வந்துட்டு நார்மலான மெட்டீரியல் மட்டும்தான், நேச்சுரலான மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால பில்டிங்கோட கூலிங்கும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ உள்ளே வந்து ரொம்ப நல்லா கூலிங்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஃப்ளோர் கூட அவங்க வந்துட்டு மாட்டு சாணிகள் தான் பூசியிருக்காங்க தவிர அங்கேயும் சிமெண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. ஃபுல்லாக மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணி அதுக்கு மேலே மாட்டு சாணி லிக்விட் மாதிரி ஆக்கி அதுக்கு மேலே அப்படியே கையை வச்சு இதாக்கியிருக்காங்க, ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டாப் வியூ, சீலிங்கோட டாப் வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஆல் ஓவர் இந்தியா நம்ம சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணி கொடுத்துருவோம், பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டி மெட்டீரியல்ஸ் இருக்குது. நானோ செராமிக், செராமிக் ஸ்டோன் கோட்டர், போலிகார்பன், சிமெண்டோடு, நாட்டோடு, செராமிக்கோடு அப்படிங்கிற நிறைய வெரைட்டி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? பூவோடெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பக்காவாக ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம இங்கே எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி எங்கே ஒர்க் இருந்தாலும் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கும் நாம் எல்லாம் ட்ராயிங் எல்லாம் போட்டு பக்காவாக எந்த மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த பில்டிங்கில் வந்துட்டு எங்கேயுமே லோடு ஆக்ட் ஆகலை. ஸோ ரூஃபோட லோடு எங்கேயுமே கிடையாது. எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சரில் தான் நிற்குது. சீலிங்கோடது எல்லாமே ஃபேப்ரிகேஷனில் நிற்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒர்க் பண்ணுறதா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்கள் லிங்க் எல்லாம் அதிலே இருக்குது. ஓகே, பாய்.